ஆவியின் உற்சாகத்தை மாமிச பலவீனங்கள் ஆட்கொள்ள வேண்டாம் என்று ஜெபிக்க சொன்னார் இயேசு. ஜெபிக்க சொன்னார் இயேசு. ஜெபிக்க சொன்னார். ஆவியின் உற்சாகத்தை மாமிச பலவீனங்கள் ஆட்கொள்ள வேண்டாம் என்று ஜெபிக்க சொன்னார் இயேசு. ஜெபிக்க சொன்னார் இயேசு. ஜெபிக்க சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். 29 மேல் விலாசத்தை மாற்றி வைத்தார். நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுது என்று போர் சேவர்களுக்கு அவன் கட்டளை கொடுக்கிறான். யூதருக்கு ராஜா என்று மேல் விலாசத்தை எழுதி வைத்ததை 29வது பகுதியிலே நாம் பார்த்தோம். 30வது பகுதி நாம் என்ன பார்க்க போகிறோம்? ஒருவேளை 29 மேல் விலாசத்தை எழுதி வைத்தான் யூதருடைய ராஜா என்று. 30வது பகுதி திருச்சபையினுடைய காணிக்கையோடு இந்த 30வது பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நல்லா கவனிக்கிறோம். நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு ரோமர் 6:6 ரோமாபுரியருக்கு இதை பவுல் எழுதுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரோமாபுரியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6:6 இதிலே எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. பாவத்துக்கு அநேகர் ஊழியம் செய்கிறார்கள். பாவ காரியங்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னைத்தானே உயர்த்திக் கொள்வதற்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. நல்லா கவனிக்கணும். அநேகர் பாவத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள். பாவ செயல்களை செய்துவிட்டு ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னுடன் வருகிறது என்று ரோமாபுரியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தெளிவுபடுத்துகிறார். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழித்து போகும் பொருட்டாக நம்மில் இருக்கிற பாவ சரீரம் சிலுவையிலே இரத்தத்தினாலே ஒழித்து போக வேண்டும். பாவத்துக்கு ஊழியம் செய்யாத, காணிக்கையை வாங்கி பாவத்துக்குரிய காரியங்களுக்கு செலவு செய்து விடாது. கோர்ட்டுக்கு பணம் போகுது, கோர்ட்டுக்கு பணம் போகுது, கோடி கோடியா போகுது. திருச்சபையின் வாயிலாய் பணங்கள். பிரியமானவர்களே, திருச்சபையாரே கவனமாய் கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. பாவத்துக்கு ஊழியம் செய்யாத. கோயில் காணிக்கல் அனாவசியமா செலவழிக்காத. புற்றெடுத்து செலவு அடிச்சேன்னு உனக்கு நியாய தீர்ப்பு நாள்ல உனக்கு ஒரு ஸ்பெஷல் இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு 7 மடங்கு தான் அதிகமாக்குறாரு, உனக்கு 14 மடங்கு அதிகமாக்கிறார். ஜாக்கிரதையாயிரு. கோயில் பணத்துல விளையாடாக. ஒவ்வொரு வறுமையிலிருந்து எடுத்துக் கொடுக்கப்படுகிற காணிக்கை, வறுமையிலிருந்து எடுத்துக் கொடுக்கக்கூடிய காணிக்கை அசாதனமா செலவு பண்ணாத. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஆலயத்தை கெடுப்பானாகி நான் அவனை கெடுத்து விடுவேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழித்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. 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 Oh, praise the Lord. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம், இது பாவ சரீரம்
எனக்குள்ளாக இருக்கிறது ஒரு பாவ சரீரம். ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், நான் ஒரு பழைய மனுஷனாக இருந்தேன், இந்து மார்க்கத்தில் இருந்தேன், பழைய மனுஷனாக அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமாபுரியிற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 6:6 இதை எழுதுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 30வது பகுதியை திருச்சபை CSI இன்பையை சாலையம் அவர்கள் மூலமாய் முடிப்பதற்காக மீண்டும் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு 10 பகுதியை பொறுப்பெடுத்தார்கள். அவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த 30வது பகுதியை திருச்சபையின் வாயிலாக, காணிக்கையின் வாயிலாக நீ முடிக்க கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த CSI இன்பையை சாலையத்தை நாங்கள் விரைவில் கட்டி முடித்து மங்கள படைப்புக்கு உங்களுடைய சமூகத்தில் வந்து இருக்கப் போகிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கொடுக்கிறோம், அதற்கு அதிகமாய் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதை முயற்சி எடுத்து செய்கிற செயலர் குழுவினருக்காக, செயலர் பொருளருக்காக, ஆயருக்காக, பேராயத்தினுடைய பொருளாளருக்காக, பேராயத்தினுடைய செயலாளருக்காக, அவர் ஒவ்வொருவரும் இதற்கென்று ஒரு முயற்சி எடுத்து இந்த ஆலயத்தை இரவில் கட்டுவதற்கு அவர்களும் எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாய் இருக்க போவதற்காக, அதை பேராயர் அவர்கள் வந்து குறிப்பிட்ட நாள் திறந்து வைக்க போவதற்காக நாங்கள் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை இந்த சபையோடு ஆண்டாண்டு வாழ்த்தி வரவேற்று அந்த திருச்சபையினை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.